ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி. வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா எப்பமா கிறிஸ்மஸ் வரும், எப்போ சாண்டா கிளாஸ் வந்து எனக்கு கிஃப்ட் தருவாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். நாளுக்கு முன்னாடியே நான் கிஃப்ட்டும் வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும். நைட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தாம்மா எப்பமா வருவார். ஜன்னல் வழியாக வேற எட்டி பார்த்து சாண்டா கிளாஸ் வராருமா, சாண்டா கிளாஸ் வராருன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒழுங்காக நீ தூங்கி எழுந்ததும் காலையில் ஃபிலோ கீழே வந்து கிஃப்ட் வச்சுட்டு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை இன்னும் எழுறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு கிஃப்ட்டை ரெடி பண்ணி வச்சிடலாம். அவளோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இது நான் வரைஞ்ச ட்ராயிங். இதை பார்த்து அப்படியே இங்கே அவங்களே வரைஞ்சி கலர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஹிந்து தான், கிறிஸ்மஸில் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் குழந்தை ஆசைப்பட்டு கேட்காளிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் வந்து உனக்கு என்னம்மா சாண்டா கிளாஸ் கிட்ட வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு க்ளே வேணும்னு சொன்னால் அதை நான் வாங்கி அன்பாக்சிங்கே பண்ணலைங்க, அப்படியே வச்சுருந்தேன். சரி நான் எக்ஸ்ப்ரெஷனோடு சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். அவங்களே எழுந்து முன்னாடியே பிரித்து பார்த்துட்ருக்காங்க ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில். ஆனால் என் பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. அது என்னால் வீடியோவை கேப்சர் பண்ண முடியல. சரி அவங்க விளையாடுறதாச்சும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை தான் வீடியோ எடுத்தேன். இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 150 ரூபீஸுங்க. இதில் வந்து 12 கலர்ஸ் க்ளே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து ஷேப் கொடுத்துருவாங்க. கட்டரோட ரிவ்யூ பாருங்கள். கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு பொம்மை கொடுத்தாரு, உனக்கு ஹாப்பியா? எப்படி ஹாப்பி? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்க? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீ என்ன கேட்டிருந்த? இதெல்லாம் கேட்டிருந்தேன். உனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு க்ளே நிறைய கிடைச்சது. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்.